இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடத்தி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நல்லா புரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 26ஆம் தேதி நம்ம வந்து ட்ரெயினில் பயணம் செய்கிறதுக்கு இன்றைக்கி காலைல 8 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸ்லீப்பர் கோச்சு இல்லைனா ஏசி கோச்சு எதாக இருந்தாலுமே இன்றைக்கி காலைல 8 மணிக்கு ஓப்பன் ஆகும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது. அப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி ஒருத்தவங்களுக்கு புக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து வழக்கம் போல் வந்து எப்பவும் போல் நம்ம ஐடி வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணியாச்சு, ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு கரெக்டாக 8 மணிக்குன்னா 7:57க்கு நான் வந்து உள்ளே போகிறேன், என்ட்ரி ஆகிறேன். சரி, நம்ம ஐடி வந்து உள்ளே ஆகுது. நான் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது என்ன சொல்லுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணலை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் மொபைல் நம்பரை இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணலை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணப்பட மாட்டாது அப்படி சொல்லி வந்துடுச்சு. என்னடா இது புது குழப்பம், 3 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெரியாமல் ஒழிச்சுக்கிட்டு வெரிஃபை பண்ணிடுவோம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது லாகின் பண்ண உடனே என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இது மாதிரி மொபைல் நம்பரை உங்கள் மொபைல் நம்பருக்கு இந்த IRCTC ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி அனுப்புகிறோம். நீங்கள் வந்து அந்த ஓடிபி டைப் பண்ணுங்கள். இமெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்புகிறோம், அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் ரெண்டையுமே சென்ட் பண்ணி ஓடிபியை வந்து டைப் பண்ணுறேன். ஓடிபி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. ஓடிபி வர மாட்டேங்குது, மொபைலுக்கும் வர மாட்டேங்குது, இமெயில் ஐடிக்கும் வர மாட்டேங்குது. தப்பி தவறி மொபைலுக்கு வந்துட்டு அதை கிளிக் பண்ணி அடித்தா வெரிஃபை ஆக மாட்டேங்குது. அடுத்து இமெயிலுக்கு ஓடிபி வர்றதுக்காக வெயிட்டிங். இமெயிலுக்கு ஓடிபி வர்றதுன்னா அது ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் வந்துச்சு. நான் என்னடா இது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிக்கெட் தீர்ந்துருமே, மொத்தமே 100 சில டிக்கெட் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய டைமில் வந்து நம்ம போனால் தான் புக் பண்ண முடியும், இல்லைனா வந்து நமக்கு வந்து புக் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். முதல்ல அப்படியே மறுபடியும் மொபைல் ஓடிபி வருது, அதுக்கு டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். இமெயில் ஓடிபி வருது, டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். இந்த ரெண்டுமே ப்ராசஸுமே நடத்தி முடிக்கிறதுக்கு 8:01 ஆகிட்டு. அப்போ வந்து நமக்கு 1 நிமிஷம் ஏற்கனவே தாண்டி போயிட்டு 150 டிக்கெட்டில் 60 டிக்கெட் புக் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னு வருது. எனக்கு வந்துச்சு வாருங்க கடுப்பு. இந்த IRCTC ஏன்பா நமக்குன்ட்டு இப்படி வருது? நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவே நான் வந்து நார்மல் டிக்கெட்டுங்கிறதுனால, அதாவது 8:05 வரைக்கும் அந்த டிக்கெட் வந்து இருக்கும், கண்டிப்பாக தீராமல் இருக்கும். இதுவே தட்கால் டிக்கெட்டாக இருந்தால் 8:01 8:02 முடிஞ்சிடும். சாரி 10:01 இல்லைனா 11:01 11:02 அப்படிங்கிறதுக்கே தட்கால் டிக்கெட் முடிஞ்சிடும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தட்கால் டிக்கெட்டு வந்து புக் பண்ண டைமில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இதுவும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் போய் RSCயில் வந்துட்டு, ஏன்னா எனக்கு வந்து இந்த OTP ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்சிங் ப்ராசஸை முடித்து மறுபடியும் லாக்இன் பண்ணி மறுபடியும் உள்ள சர்ச் பண்ணி எங்கேருந்து எங்கே போகணுங்கிறத சர்ச் பண்ணி முடியறதுக்குள்ள நம்ம வந்து 170 டிக்கெட் வந்து தந்தது RSCயில் வந்துடுச்சு. RSCனா வந்து ஒரு பர்த்து 2 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்போ நான் வந்து எல்லாரும் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் தான் கிடைக்கணும், 60 நாளைக்கு நம்ம முன்னாடி போடுறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போடுறோம், கன்ஃபார்ம் டிக்கெட் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் லாகின் பண்ணி இந்த மாதிரி OTP வரக்கூடிய ப்ராப்ளத்தை அனுபவிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களோட மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியும் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு வரக்கூடிய ஓடிபியும் வெரிஃபை பண்ணி வச்சுக்கிடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து மாட்டிக்கிடுங்க. எனக்கு RSC டிக்கெட் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் RSC டிக்கெட் கிடைக்கும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் கூட கிடைக்கும். அப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கணும் தான் காலைல 8 மணிக்கே தயாராகி உள்ள லாகின் பண்ணி போகிறோம். உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஒரு ப்ராசஸை வந்து ரயில்வே நிர்வாகம் கண்டிப்பாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அதனால் இது வந்து நிறைய பேர் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய யூடியூபர்ஸும் சொல்லாமல் இருக்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ சும்மா இருக்கும் போதே அந்த IRCTC கொண்டு லாகின் பண்ணி மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணி வச்சிட்டிங்கன்னா, தட்கால் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 60 நாளைக்கு முன்னாடி ரிசர்வேஷன் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.